இலங்கை வெர்சஸ் பாகிஸ்தான் 3வது T20 மேட்ச். இது ஒரு செம்ம ட்ரீட்டா இருக்க போது எல்லா இலங்கை ரசிகர்களுக்கும் சரி பிளஸ் பாகிஸ்தான் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் செம்ம ட்ரீட்டா இருக்க போது. ஏன்னா இது ஒரு சீரியஸ் டிசைடர் மேட்ச். இந்த மேட்ச் அனல் பறக்கும் மேட்சா இருக்க போது. இந்த மேட்சுக்கு விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்க போது. ஏன்னா இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சாங்க பாகிஸ்தான் அணி ஜெயிச்சாங்கன்னா கோப்பையை தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஸ்ரீலங்கா அணி ஜெயிச்சாங்கன்னா சீரியஸை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணுவாங்க. யார் இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க வந்து வீடியோக்கு வரீங்கன்னா மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க தெளிவா வீடியோக்கு போயிடலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இலங்கை வெர்சஸ் பாகிஸ்தான் 3வது T20 மேட்ச். இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச். ரெண்டு அணிகளுக்குமே இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் ஒரு பெரிய விறுவிறுப்பா இருக்க போது. இந்த மேட்ச் ஒரு ஸ்ரீலங்கா ரசிகர்களுக்கும் சரி பாகிஸ்தான் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு மேட்ச் ஒரு விருந்து படைக்க ஒரு மேட்சா இருக்க போது. செம்ம ட்ரீட்டா இருக்க போதுன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சா கோப்பை அவங்களுக்கு, இல்லை அவங்களுக்கு கோப்பையை விட மாட்டேன்னு இவங்க விடாப்பிடியா இந்த மேட்சை ஜெயிச்சாங்கன்னா சீரீஸை ஈக்குவல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஹோம் அட்வான்டேஜ் ப்ளஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ரீலங்கா அணிக்கு நான் சொல்லுவேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கட்டும். ஸ்குவாட்ல செம்மையான ஒரு பிளேயர் இருக்கட்டும். ப்ளஸ் இருந்தாலும் ஸ்ரீலங்கா அந்த அணியில் பல குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ 2 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா பல சேஞ்சஸ்கள் வந்து உள்ள வந்திருக்கு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அசலங்காவை கேப்டன் பதவியிலேருந்து தூக்கிட்டு ப்ளஸ் சனக்காவை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேப்டன் பொறுப்பேற்று வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மலிங்காவோ மறுபடியும் ஸ்ரீலங்கா அணிக்குள்ள கம்பேக் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அவர் பவுலிங் கோச்சா உள்ள வந்திருக்கிறாரு. அதுவும் ரொம்ப நாள் அல்ல, இந்த 1 மாச இடையில மட்டும்தான் அவர் வந்து பவுலிங் கோச்சா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட மட்டும் நிற்கலைங்க. ஜெயசூர்யா அவங்களோட ஹெட் கோச்சான ஜெயசூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அந்த ஹெட் கோச் பதவியிலிருந்து விலக போறதாகவும் அவர் வந்து அறிவிச்சிருக்காரு. ப்ளஸ் இந்த மாதிரி பல குளறுபடிகள் திடீர்னு பார்த்தீங்கன்னா கேப்டனை மாத்துறாங்க. திடீர்னு கோச் வந்து நான் விளையாட மாட்டேன்னு சொல்லி வெளில போறாரு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து ஸ்ரீலங்கா அணியில போயிட்டு இருக்கனால அந்த ஒரு மைண்ட் செட்லேயே பிளேயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல டிஸ்டர்பன்ஸில் இருக்கிறாங்களோ என்னமோ எனக்கு தோணுது. அதனால தான் அவங்களால இந்த கேமில் சரியான ஒரு ஃபோக்கஸ் பண்ணி விளையாட முடியாமல் தோல்வியை தழுவிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலியாக இருக்கலாம். ப்ளஸ் அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு எழுந்து வந்து இந்த கேம் மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணினாங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து ஈஸியாக வந்து ஸ்ரீலங்கா அணி வின் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து கேமாக ஃபோக்கஸ் பண்ணி சீரியஸ் 11 பேரும் சேர்ந்து ஒரு நண்பர்கள் மாதிரி சேர்ந்து இந்த மேட்சை விளையாண்டாங்க அப்படின்னா ஈஸியாக அந்த மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா அணி ஜெயிச்சிருவாங்க. அந்த ஹோம் அட்வான்டேஜ் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு பலத்தை அவங்களுக்கு கொடுக்கும். சரியாக ஒருங்கிணைந்து அவங்க விளையாண்டாங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். ஆனால் பாகிஸ்தானை குறை சொல்ல முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வேற கண்ட்ரியில் போய் விளையாடுறோம். ப்ளஸ் அந்த கண்ட்ரி அந்த பிச் கண்டிஷன் எல்லாம் அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும் போது அதை வந்து சரியாக பயன்படுத்தினாங்க, சரியாக யூட்டிலைஸ் பண்ணாங்க. எல்லா சீனியர் வீரர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு அணியாக தான் இருக்கிறாங்க பாகிஸ்தான் அணி பொறுத்தவரைக்கும். ஆனால் அவங்க சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் பிளேயரை வச்சு அழகாக செம்மையான ஒரு ஃபார்ம் அவுட் கொடுத்து ப்ளஸ் வந்து ஸ்ரீலங்கா அணியை போன மேட்ச் தோக்கடிச்சாங்க. அவங்க ஊரில் எப்படி தோக்கடிச்சாங்களோ அதே மாதிரி இலங்கையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தலைவலியை கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருந்தது. பவுலிங்கில் மிரட்டல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க பாகிஸ்தான் அணி. பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு வேற மாதிரி இருந்தது. சும்மா மாசு காமிச்சாங்க பாகிஸ்தான் அணியும். போன மேட்ச் நடந்திருந்தா செம்மையா இருந்திருக்கும். மழை வந்து அந்த மேட்ச் வந்து ஸ்டாப் பண்ணி விட்டுருச்சு. ஆனால் இந்த மேட்ச் அப்படி நடக்க போகிறது கிடையாது. இந்த மேட்ச் ஃபுல்லாக நம்ம வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா பக்கம் திரும்புமா, இல்லை பாகிஸ்தானோட இளம் படையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோப்பையை அவங்க இலங்கையோட சொந்த மண்ணில் தட்டி தூக்கிட்டு போவாங்களா அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. ஸ்ரீலங்காவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலம் வாய்ந்த அணி. ப்ளஸ் அவங்கள்ட்ட இருக்க ஒரு சின்ன மைனஸை கரெக்ட் பண்ணினாங்கன்னா இந்த மேட்ச் அவங்களுக்கு தான். ஆனால் பாகிஸ்தானையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு வேற மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. யங் டீமாக இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உத்வேகம் ஃபாஸ்ட் பவுலிங்லையும் சரி ஸ்பின் சதாப் கான் ப்ளஸ் அந்த மாதிரியான பவுலர்லாம் மறுபடியும் கம்பேக் பண்ணியிருக்காரு பாகிஸ்தானுக்குள்ளே. நல்ல ஒரு பிளேயர். அவர் கம்பேக் பண்ணதுலேருந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் T20யில் பார்த்தோம் பேக் டு பேக் விக்கெட் ஒரே ஓவரில் எடுத்தார். அதே மாதிரியான பிளேயர்லாம் இருக்கும்போது எப்படிங்க பாகிஸ்தான் தோப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால நல்ல ஒரு பெட்டரான டீமாக ரெண்டு டீமே தெரியாங்க. நல்ல ஒரு பேலன்ஸாக தான் இருக்கிறாங்க. இந்த பேலன்ஸான இருக்க அணியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யார் வேணுமா ஜெயிக்கலாம். என்னோட ஓட்டு ஸ்ரீலங்காவுக்கு தான். உங்களோட ஓட்டு யாருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா
சீரீஸை ஜெயிச்சு தட்டி தூக்கிட்டு போவாங்களா பாகிஸ்தானு, இல்லை சீரீஸை ஈக்குவல் பண்ணுவாங்களா இலங்கை அப்படிங்கிறது நீங்கள் வந்து மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. பிச்சு கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே பிச்சு தான், சேம் பிச்சு தான். 3 T20 ஒரே வென்யூவில் தான் நடக்குது. அப்படின்னா பிச்சு டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசினா நீங்களே டென்ஷன் ஆயிடுவீங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டிங் ஆதரவையும் கொடுத்து மறக்காமல் நம்ம கேள்வி கேட்ட பதிலை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.